நாராயணசாமியா ரங்கசாமியான்னு தெரியாமல் மேடையில் ஒரு குழப்பம் வந்துச்சு. இந்த முறையும் வராங்க. சின்னத்தை காட்டி பேச முடியாது. தாமரை கூட இருந்தால் நல்லா இருக்கும், தாமரை இல்லைன்னா நாசமாக போகும். பொறுத்தது போதும் பொங்கி ஏழு மனம் வரான்னு சொல்லிட்டு அவரு செயினிங்கன்னா ஒட்சன் எதனா பண்ணுவாருன்னு பார்த்தா பேசி இவங்க ராஜினாமா கடிதம் கொடுத்து எந்த கட்சிக்கு போறீங்க சொல்லிட்டு போங்கன்னா நான் எங்கேயோ போறேன். எம்ஜிஆர் காலத்து ஆளுக்கு தான் இப்போ மவுசே. யாருன்னா எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னீங்கன்னா உடனே விஜய் ப்ளீஸ் வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். பழைய ஒரு பங்களா வீடு தான் மூடி இருக்கும், பட் அவரோட இதயம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசு. எத்தனை பேர் வந்து நெஞ்சில நிறைய பேர் கூடி, அதுதான் நெஞ்சில கூடியிருக்கு. விசில் சின்னத்தை பார்த்தாவே டொயின் டொயின் ஓடுங்க. நீங்கள் வந்து ரெண்டு பேருமே அப்டேட்டாக இல்லை சார். ஆன்லைனில் ஏற்கனவே சீமான் தான் முதலமைச்சர். மன்றோட்டி ராமச்சந்திரன் மறந்துட்டீங்க. இல்லை அவரு ஒரு புது கட்சி தொடங்க போறாரு. கட்சி தொடங்க போறாரு. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற. அதாவது எனக்கு புரியல. நீங்கள் சோத்பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த உரையாடலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வேலூர்ல வந்து அடுத்த மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகா. விஜய் வந்து சாலை மார்க்கமா தான் வரப்போகிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் நீங்க சொல்வது போல காங்கிரஸ் எல்லாம் இப்படி ஏன் பேசுறாங்க அப்படின்னா விஜயை காட்டி தான் பேசுறாங்க அப்படின்றப்போ அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டே இருக்குல்ல. கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்க. விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் ஐயாவை விட இன்னும் கொஞ்சம் வாக்குகள் வாங்குறதுக்கு யதார்த்தமாக இருக்குன்ற மாதிரி சமீபத்தில் வந்து டிடிவி தினகரன் பேசியிருப்பார். அந்த கருத்து வந்து கிட்டத்தட்ட பொலிட்டிக்கலாக ஒரு பொலிட்டீஷியனோட கணிப்புன்ற மாதிரி நான் பார்க்குறேன். நானுமே வந்து என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சில நேரத்தில் நம்ம நேர்காணல்லையுமே என்ன சொல்லியிருப்பேன்னா, ஐயா கமலுக்கும் விஜயகாந்துக்கு நடுவில் ஒரு பொசிஷன் இருப்பார். அவர் ஒரு கூட்டணி வச்சாருன்னா விஜயகாந்தை தாண்டி அவர் செல்வார். இப்போ கமலுக்கும் விஜயகாந்துக்கும் நடுவில்னா அது கரெக்டாக வாக்கு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 15 விழுக்காடுக்குள்ளே வைக்கலாம். ஒருவேளை அவர் கூட்டணி இல்லை அவரை நம்பி யாருன்னா ஒரு பெரிய அமைப்புனா ஒரு 20% போகும். இது எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோன்னா, கடந்த 30 வருஷமாக நீங்கள் நடந்த தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 விழுக்காடு என்பது ஒரு 3வது முகத்துக்கு உண்டான ஒரு வாக்காக இருந்திருக்கு. அதுவே வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு உருமாறுது, இல்லை அது ஒரு ஒரு வடிவம் பெறுது அப்படின்னா அது 20 விழுக்காடு வரலும் போகிறதுக்கு அதுக்கு வந்து வலிமையும் சத்தியமும் அது ஒரு சாத்தியக்கூறும் இருக்குது. அப்போ அவருக்கு வந்து பர்ஃபார்மே பண்ணாமல் அவர் இதுக்கப்புறம் வெளியிலே வரல, பிரச்சாரமே போகல. இப்போ வேலூரில் பர்மிஷன் கொடுக்கல, நான் எங்கே கேட்டாலும் கொடுக்கல, ஆனால் நான் வந்து ஃபோன்லேயே வந்து லைக்ஸ் அனுப்பிச்சு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து ஓட்டு வாங்கிக்கிறேன், வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லைக் போட்டு அப்படியே போய் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு அப்படி பண்ணுறாங்கன்னா 8% வாங்குவார். இல்லை அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாரு, அதாவது எல்லா இடத்துக்குன்னா மாநாடுக்கு போகிறாரு, இல்லை சின்ன சின்ன கூட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னா ஒரு 12% எதிர்பார்க்கலாம். அவர் பிரச்சாரம் மற்றவங்கள மாதிரி வேன் எடுத்துக்கிட்டு போகிறாரு, எல்லா இடத்துலையுமே போயிட்டு ஒரு ஒரு ஊருக்கு போகிறாரு, இந்த ஊரில் வந்து 500 பேர் தான் இருக்கிறாங்க, இந்த வழியாலாம் வருவார் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க பாயிண்ட் போட்டு பாயிண்ட்டில் வந்து நாங்கள் இந்த இடத்துல பேசுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இவரே ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போது செய்யாறுலேருந்து திருவண்ணாமலை வரலாம் இவர் போவார், வந்தவாசி வழியாக போய் அப்படியே திருவண்ணாமலை போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவார். இது காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரலும் அப்படியே வண்டியில் வருவார். ஊராக அந்த மோனா இருக்கும் இல்லைங்களா, கூட்ரோடு, இந்த கூட்ரோட்டில் 10 நிமிஷம் 5 நிமிஷம் நின்று பேசிட்டு போயிடுவார். அப்படின்னா நீங்கள் நம்புங்க, யதார்த்தமான நான் அரசியல் பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன், கூட்டம் சேராது. இப்போ செய்யார் பஸ் ஸ்டாண்டாண்டா பேசுவார் அப்படின்னா செய்யாரில் என்ன ஒரு 2.5 லட்சம் பேர் இருப்பாங்க. 2.5 லட்சம் பேரில் 10% பேர் விஜயின்னு ஒரு ஆர்வத்தோடு வருவாங்க. அப்போ அங்கே என்ன ஒரு கூட்டம் கூடிடும். மொத்தம் செய்யார்லேயே வந்து ஒரு 2500 பேர்லேருந்து ஒரு 5000 பேர் தான் வருவாங்க. செய்யார் தாண்டினோன்னா அடுத்த தொகுதி வந்தவாசி தாங்கினோன்னா அங்கே ஒரு 5000 பேர். ஒரு 5000 பேர் வந்து ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னும் போது அந்த 5000 பேரும் ஒரே இடத்துல சேர மாட்டாங்க. ஒரு தொகுதியிலே நீங்கள் ஒரு 2 இடத்துல பாயிண்ட் நின்று பேசுகிறீங்க. தொகுதி ஆரம்பிக்குமோ ஒரு இடம், ஒரு மார்க்கெட்டெல்லாம் போகிற மெயின் ரோட்டில் நின்று ஒரு திடீர்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு 3000 பேர் இருக்குன்னா அங்கே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடணும், அடுத்து ஒரு 5 நிமிஷம், அடுத்து ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இவர் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 6 தொகுதி கவர் பண்ணலாம் அந்த ரூட்டில். இப்போ இதே நீங்கள் வந்து இந்த சைடு எடுத்துக்கிறீங்க, கன்னியாகுமரி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பத்மநாபபுரம் ஆரம்பித்து கோவளம், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பத்மநாபபுரம், இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிள்ளியூர்,
அப்புறமா வந்து உங்களுக்கு நாகர்கோயில், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அப்படின்னும் போது அட்லீஸ்ட் 6 தொகுதியில் 4 தொகுதி அப்படியே கடலோரமாக லைனாக வந்துடலாம். இல்லை சிட்டிக்குள்ளே பூந்து வந்தீங்க நாகர்கோயில் உள்ளனாலும் ஒரு 4 தொகுதி வந்துடலாம். 4 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு 2 பாயிண்ட்னு வச்சிங்கன்னா கூட ஒரு 8 தொகுதி 8 பாயிண்ட் நீங்கள் பேசுகிறீங்கன்னா காலைல ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 8:30 மணிக்கு இங்கே பேசுகிறீங்க, 9:30 மணிக்கு அடுத்த இடத்துல பேசுகிறீங்க, 10:30 ஒரு இடத்துல பேசுகிறீங்கன்னும் போது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வண்டி ஓட்டி அப்படித்தானே எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா இவருக்கு 5000 பேர் 8000 பேர் தான் வராங்கன்றது உண்மை வெளில தெரிஞ்சு போயிடும். நம்மள சாதாரணமாக பார்த்துருவாங்க. எல்லா கட்சி தலைவர்ல கமல் அவர்களும் அப்படிதான் பண்ணாரு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலும் இந்த மாதிரி தான் பண்ணாரு. எம்ஜிஆரும் இப்படி தான் பண்ணாரு. ஆனா இவர் அப்படி பண்ணா நம்மளுக்கு கூட்டம் எல்லாரும் ஒரே இடத்துல குவியும் போது அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது. அதுதான் ஏன் குவிக்கிறீங்க? தெரியுதுல்ல குவிச்சா அசம்பாவிதம் வருதுன்னு. தக்காளி இருக்குது, ஒரு கூடையில் தக்காளியில் வந்து ஒரு தக்காளி வந்து பெட்டியில் வரும். ஒரு பெட்டியில் வந்து ஒரு 10 கிலோ 20 கிலோ நீங்கள் வைக்கலாம். இல்லை 5 கிலோ வைப்பாங்க. 5 கிலோ பெட்டி வரும். சம்டைம்ஸ் சின்ன பெட்டி. 50 கிலோ நான் தக்காளி வைப்பேன்னா கீழே இருக்கிற தக்காளி தாங்குமா? இப்போ ஒரு தக்காளி கடைக்காரருக்கு இருக்கிற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு இல்லையா? எவ்வளோ வந்து பெட்டியில் தக்காளி வைக்க முடியும், அவ்வளோதான். மனுஷனும் அப்படி தானே, தக்காளி மாதிரி தானே கூட்டத்தில் நெசுக்கினா. இப்போ தக்காளி என்ன ஆகிடும்? அது மேலே 4 தக்காளி வேறு ஏறி குதிக்குது. தாங்குமா? என்ன பண்றது சார், அவ்வளவு தக்காளி இருக்கு. நான் என்ன சொல்றேன், யதார்த்தமா புரியுற உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் நான் இதை சொல்றேன். தக்காளி கதை தான் நம்ம கதை. பார்க்கறது நல்லா பளபளன்னு இருக்கும், லைட் ஆகுங்கன்னா பிச்சுக்கும். மனுஷனோட உடல் அமைப்பு அப்படி. அப்படி இருக்கும்போது நீங்கள் டீல் பண்ணுறது தக்காளின்னு நினச்சிக்கணும். நிறைய தக்காளி சேர்ந்துருக்குது, நம்ம பார்த்து அப்படியே வண்டி எடுத்துன்னு போயிடணும். வேகமாக குறுக்கா முறுக்கா விட்டால் தக்காளி நசுங்கிடும். அந்த மாதிரி தான் புரிச்சுக்கணும். ஏற்கனவே நசுங்குச்சு இல்லை, நசுங்கிறது நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டாங்கல்ல. அதுதான் நீங்கள் எதுக்கு தான் பொறுப்பு என்னைக்கு தான் எடுத்தீங்க? தார்மீக பொறுப்பு. அதாவது ஒரு சில தலைவர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசினவங்களே உங்களை யாரும் நியாயப்படுத்தலாம் பேசலை. விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் அரசியல் பண்ண வேண்டாம், இந்த விஷயத்தில் வந்து இதை அரசியல் ஆக்க வேணாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. முதல்வர் ஸ்டாலின் உட்பட, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட, டிடிவி தினகரன் உட்பட, பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் உட்பட, சீமான் அவர்கள் உட்பட எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் மாறினீங்களா? மாறல. ஓ, அப்போ இதுதான் புரோட்டோடைப்பா அப்படின்னும் போது இந்த புரோட்டோடைப்பு பிரச்சனை. நீங்கள் வந்து கூட்டத்தை வந்து அங்கங்கே தனியாக தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்க்குறீங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். அமித்ஷா மோடி தமிழகம் வராங்க. ஏற்கனவே அமித்ஷா வந்து பேசும்போது அது டிரான்ஸ்லேஷனில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அவர் ரங்கசாமி ஆட்சி நல்லா இருக்கு, நாராயணசாமி மோசமாக ஆட்சி நடத்தினார்னு சொன்னதை நாராயணசாமி ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சார், நாராயணசாமியா ரங்கசாமியான்னு தெரியாமல் மேடையில் ஒரு குழப்பம் வந்துச்சு. இந்த முறையும் வராங்க, எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா, இனிமேல்ட்டு இந்த பிரச்சனைலாம் வரும், சின்னத்தை காட்டி பேச சொல்லணும். தாமரை கூட இருந்தால் நல்லா இருக்கும், தாமரை இல்லைன்னா நாசமாக போகும். இது மாதிரி ஈஸியாக மனப்பாடம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 லைனு அவங்க அந்த மாதிரி பேசிடுவாங்க. இது நிறைய நேரத்தில் ஐயா செல்லூர் ராஜ் கூட ஏதோ கோயிலுக்கு போயிட்டு முதல்வர் வரணுன்றதுக்கு வேண்டுப்பா, முதல்வர் திரும்பணும், அதாவது முன்னாள் முதலமைச்சர் வரணும், அவரே முதல்வராக திருப்பி வரணும்னு பார்த்தா முதல்வர் டங் ஸ்லிப் ஆகும். அது இன்னொன்று படபடப்பு இருக்கும், ஒரு இது இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் அது ஸ்லிப் ஆகும், அது இயல்பு தான். பட் அதனால் என்ன பண்ணோன்னா கூடவே வந்து ஒரு சின்னத்தை இனிமேல்ட்டு எது சீசன்னு நீங்கள் ரெட்டலைன்னா ரெட்டலையை ஒரு தோலில், இல்லை உதயசூரியனா இங்கே ஒரு உதயசூரியன், இல்லை தலையில் தொப்பியில் உதயசூரியன், அந்த மாதிரி போட்டு சின்னத்தை நோக்கி பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டங்கு ஸ்லிப் ஆகிடும். வரதுனால ஒரு தாக்கம் ஏற்படுது. இப்போ அமித்ஷா வந்ததுனால தான் வந்து என்டி அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இப்போ மோடி வராருன்னா இன்னும் 5 நாளில் முடிவு வரும், ஒரு சில விஷயங்கள் தெளிவாயிடும். ஏன் அந்த 5 நாளில் வந்து தெளிவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ 18 வந்துட்டோம், ஒரு 25 தேதின்னும் போது 31 28 மாதம் தான் இந்த நாள். இன்னும் ஒரு 4-5 நாளில் தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஐயா ஓபிஎஸோட கட்சியில் இருக்கக்கூடியவங்க காஞ்சிபுரத்தில் வந்து கூண்டோட ராஜினாமா அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன காரணத்தை சொன்னாங்கன்னா, அந்த காரணம் தான் சூப்பர். விஜய் சார் கூட கூட்டணி. இப்போ விஜய் அவர்கள் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் விளையாடி இருக்காரு பாருங்க. ஆனால் அவர் நினைக்கிறாரு கீழ் லெவலில் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், மேல் லெவலில் நடக்கணும். மேல் லெவலில் ஒன்றும் நடக்கல, ஒரு கூட்டணி கூட நவரல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து மனு கேட்டாராம், ஐயா ஓபிஎஸ் உங்களோட ஆதரவு நிலைப்பாடெல்லாம் சொல்லுங்கள், யாரோட நம்ம போனால் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னும் போது அவங்க நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே இவர் தான் சொல்லிட்டு இருந்தார், ஏடிஎம்கேல என்ட்ரி இல்லைன்றதுனால அந்த சாய்ஸ் கொடுக்கல. விஜய் சாரோட போகலாமா இல்லை டிஎம்கேவோட போகலாமா, நிறைய பேர் என்ன இருக்காங்க டிஎம்கேவோட போகலான்னு சொல்லி எழுதி கொடுத்துக்கிறாங்க. அவனா கேட்குறான், நாங்கள் தமிழில் தானே எழுதி கொடுத்தோம், அதில் முடிவு எடுக்கிறதுக்கே இவ்வளோ நேரம், நாங்கள் கிரேக்கம் லத்தீன்லையா கொடுத்தோம், ஏன் இப்போ எவ்வளோ நாள் தான் தாமதப்படுத்துவீங்க, பொறுமைக்கு ஒரு அளவே இல்லையா, பொறுத்தது போதும் பொங்கி மனோகரான்னு சொல்லிட்டு
அவரு செயினுங்கன்னா ஒட்சன் எதனா பண்ணுவாருன்னு பார்த்தா ஓபிஎஸ் இவங்க ராஜினாமா கடிதம் கொடுத்து எல்லாம் வந்து எந்த கட்சிக்கு போறீங்க சொல்லிட்டு போங்கன்னா நான் எங்கேயோ போறேன், ஏன்னா உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்படிதான் இன்னொருத்தர் பாவம் அவரை நம்பி அரசியல் இருந்தவர். இந்த மாதிரி நிறைய பேர். இதுல பாவம் செங்கோட்டையன் சாரோட நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கவலைக்கிடம். ம். அத்தை பண்றேன் இத்தை பண்றேன்னு சொல்லிட்டு மீண்டும் எம்எல்ஏ ஆக போறாரு, அவருக்கு என்ன கவலை? அது பார்ப்பீங்க. கவலை இருக்கா இல்லையான்றது மே மாதத்துல பார்ப்பீங்க. கலை யதார்த்தம் அப்படி இல்லை. ஒரு திமுக போயிருந்தா மேபி கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகிருக்கலாம். இல்லை அமைதியாக இருந்திருந்தா கூட சரி நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னா கூட ஏதோ தேர்தல் நேரத்தில் சரி இப்போ எனக்கு சீட்டு கொடுப்பா, பாராளுமன்ற எம்பி எலெக்ஷன் வரும்போது திருப்பி அவங்க சத்தியபாமான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு சீட்டு கொடுங்க என்னோட ஆதரவாளர்கள் அப்படின்னா கூட அது மேபி ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும். பசபாய் இந்த மார்க் ஆண்டனி சொல்கிறேன் இப்போ பாரு அப்படின்னு ஒன்று இவர் என்ன பண்ணுறார், நீ நான் அப்போ பார்க்குறது இப்போ திருப்பி பாருன்னு சொல்லிட்டு மரணங்கள்லேயே முச்சு விட்டார். முச்சு விட்டவர் போய் AK-47 எதனா எடுப்பார் இல்லை குண்டு எதனா எடுத்து எரிவாருன்னு பார்த்தா விசில் எடுத்து வாயில் வச்சு ஊதுறாரு. பிஜேபி கிட்ட போனீங்க அங்கேயாச்சும் போய் சொல்லிக்கலாம்ல. நான் பாட்டு சிவனேன்னு இருந்தேன், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னேன், வாங்கோன்னு கூப்பிட்டுட்டு முட்டு சத்தில் மாட்டி விட்டு போயிட்டீங்க. இப்போ டிடிவி பார்த்தீங்கன்னா அப்போ கடைசியில் புத்திசாலி யார் இந்த மொத்த ஆட்டத்தில்? 2 பேர் புத்திசாலி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஒருங்கிணைப்போன்னு சொன்னவங்கலாம் வெளில போயிட்டாங்க. 10 நாள் கெடு. 10 நாள் கெடு. இன்னொன்று இது வெற்றியே பெறாது, அவர் தவறாக செய்கிறார் அப்படின்னு ஓபிஎஸும் சொன்னார். அவர் ரொம்ப நாளாக கெடு, இவர் 10 நாள் கெடு, அவர் பழைய கெடு. 2 பேருக்கும் கெடு வச்சிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்னன்னா இப்போ இவர் இந்த நான் கருத்து கேட்குறேன் கூட்டம்லாம் போட்டாருன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அதனால என்ன பிரச்சனைனா நிறைய பேர் இவர் டிஎம்கே கூட போவார் அப்படின்னு ஒருத்தர் அதை சொன்ன உடனே ஓகே மெசேஜ் ரிசீவ்டு மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்புரத்னம் அப்புறம் வைத்திலிங்கம்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவர் சும்மா சொன்னார், இவர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஓ அதுதானே அறிவாளத்துக்கு எங்களுக்கு வழியா தெரியாது இப்போ பாருங்க எப்படி போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியா அதுக்கு முன்னாடியே எஸ்கேப். கேட்டா அண்ணா நீங்கள் இதுதான் திமுக தான் வெற்றி பெறணும் அப்படின்றது உங்கள் மனசில் இருக்குன்றது எனக்கு தெரியும்ண்ணே, உங்களோட இப்போ உங்கள் கூட இருக்கிற நான் எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு. வண்டோண்டி ராமச்சந்திரன் மறந்துட்டீங்க. இல்ல அவர் புது கட்சி தொடங்க போறாரு. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது எனக்கு புரியல, நீங்க அதை வந்து கேள்வியா என்கிட்ட கேட்பீங்க, நான் அதுல எதனா தப்பா சொல்லிடுவேன், இது என்ன கட்சின்னு தெரியாம. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளரா இது கூட தெரியலப்பா, 10 கட்சி இருந்தா கூட சாப்பிடுப்பா, மாசம் கட்சி தொடங்குறாங்கன்னா என்ன பண்றது? இருக்கிறவங்களுக்கே ஓட்டு வங்கி இல்லை, 1% இருக்குது, 3% அவங்க பண்ற அரசியல் தாங்க முடியல. இல்லை விஜய் சார் வேற. இன்னொன்று பண்ருட்டி ராமச்சந்திரன் சார் வந்து இந்த வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியாலாம் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். 50% ஓட்டு விஜய்கிட்ட இருக்கு, மிச்சம் 50% ஓட்டு தான் மற்ற கட்சிக்கே இருக்கு. இவர் எந்த தைரியத்தில் இப்போ இந்த வயசில் ஐயா கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகுதுன்னு தெரில, புரியல. அதனால் அதெல்லாம் வந்து அந்த டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட கேட்காது, என்கிட்ட பதில் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போது எம்ஜிஆர் காலத்து ஆள் அவரும், எம்ஜிஆர் காலத்து ஆளுக்கு தான் இப்போ மவுசே. யாருன்னா எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னீங்கன்னா உடனே விஜய் ப்ளீஸ் வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி நீங்கள் எதனா ஒரு ஆக்ஷன் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு. அதனால் ஐயாவுக்கு வந்து பண்ருட்டியாருக்கு வந்து அங்கே போகிறது தான் இருக்கும். இல்லை ஒரு வேளை ஓபிஎஸ் அவர்கள் கட்சி தொடங்குவாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தராக இப்போ கீழே இருக்கவங்க சைடில் இருக்கவங்க எல்லாரும் நான் எங்கன்னா போகிறேன் உங்க கூட ஒண்டி வேணாப்பா, ஒரு பொறுமைக்கு எல்லையே இல்லாத மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. டிடிவி தினகரன் கூட சொல்லிட்டாரு 3 நாளைக்கு முன்னாடி, நீங்கள் சொன்னது அதிமுக தலைமையில் அம்மாவோட ஆட்சி, நான் அதுக்கு ஒத்துக்கினேன், நீங்கள் ஒத்துக்கலைன்னா ஜனங்க பார்க்குறாங்க, கட்சிக்காரங்க பார்ப்பாங்க, உங்களெல்லாம் வந்து பப்ளிக் வந்து அம்பலப்படுத்தி காட்டுவாங்க, நீங்கள் யார், உங்களோட நோக்கம் என்ன, யாருக்குன்ற மாதிரி கிட்டத்தட்ட மிரட்டி விட்டுருக்கிறார் அன்பா. ஆனால் அவருக்கு இவங்களோட இதெல்லாம் தெரியும். போகும்போது பாருங்கள், இன்றைக்கி ராமநாதபுரத்தில் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருக்கு மரியாதை செலுத்தும் போது எல்லாம் ஒன்றா தான் போனாங்க. யார், செங்கோட்டையன் தான் ஃபஸ்ட்டில் வாலண்டியராக பஸ்ஸில் ஏறி போனார் அந்த கூட்டத்துக்கு. அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி அவர் தான். அப்புறம் சசிகலா அவர்கள் கூட ஏதோ கட்சி தொடங்க போகிறாங்கன்ற மாதிரி வருது செய்தி. அவங்க என்ன தாக்கத்தை உருவாக்குவாங்கன்றது தெரியல. பட் டிடிவி தினகரன் ஹஸ் சீல்டு த ஃபேட் ஆஃப் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ். அதாவது தென் மாவட்டத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, அது இதனால டிடிவியெல்லாம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா ஆட்சி முடிஞ்சு போச்சு, சண்டை போட்டிங்களா, ஆமாம் சண்டை போட்டோம், ஒத்துமையாகிட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிச்சு விட்டாரு. ஓபிஎஸ் ஐயா என்ன பண்ண போகிறாங்க, இவங்க தெளிவாயிட்டாங்க டிஎம்டிக்கு. அப்புறம் ஐயா ராமதாஸ் அவர்கள் மருத்துவர், அவரது என்னன்னு தெரியல, அவருக்கும் விஜய் சாரோட கதவு திறந்து தான் இருக்குது. விஜய் சார் பழைய ஒரு பங்களா வீடு தான் மூடி இருக்கும்,
பட் அவரோட இதயம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசு. அது எத்தனை பேர் வந்தாலும் அவர் அது- நெஞ்சில நிறைய பேரை கூடி அதான் வச்சிருக்காரு. அதுதான் நெஞ்சில குடியிருக்க இடம் இருக்கு. அதாவது இப்போ திமுக போனா நாங்க சீட்டு கொடுப்பாங்க, ஆட்சி அதிகாரம் கேட்டு கெஞ்சினோ கொடுக்க மாட்டாங்க. அதிமுக அதெல்லாம் பேசவே கூடாது, ரொம்ப பேசிங்கன்னா கூட்டணி உண்டு, தேர்தல் முடிஞ்சவொன்னே ஓடி போயிடுவேன் அப்படி கூட சொல்லுவார் அவர். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர் தான். அப்போ கூட்டணியில பங்கு, ஆட்சியில பங்கு, உள்ளாட்சியில பங்கு, நெஞ்சில குடியிருக்க இடம் உங்களுக்கு. மற்றவங்கலாம் சும்மா தமிழ்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் சாங்கு வைபு ஃபயர்வுடெல்லாம் தெரியாது ஃபேஸ்புக்கில். இவரெல்லாம் பண்ணுவார், பிளாஸ்ட் பண்ணுவாங்க இவர் பிரச்சாரத்தில். இப்போ இவ்வளோ விஷயம் கிடைக்குது. அப்போ நான் என்னோட கேள்வி என்னென்னா, ஐயா மாணிக்கம் தாக்கூர், அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கு, ஐயா ஓபிஎஸ்க்கு, ஐயா பன்ருட்டியாருக்கு, அம்மா சசிகலா அவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஒருத்தர் இருக்கிறார் பொக்கிஷமா. திருச்சி வேலுசாமி அவரும் அண்ணனும் இருக்கிறாரு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த கருத்தெல்லாம் கரெக்டு. திமுக ஊழல் கட்சி, திமுக குடும்ப அரசியல் கட்சி, அதிமுக பாஜக கிட்ட மாட்டிக்கிச்சு, அடிமையாக இருக்குது, அது உண்மை. அதிமுக பீரியட்லேயும் ஒரு சில ஊழல்லாம் நடக்குது, கரெக்டு. தாய் உள்ளத்தோட தூய பால் மாதிரி இருக்கிறாரு, எந்த தப்புமே பண்ணாமல். அவர் முதலமைச்சராக நீங்கள் யாரும் முதலமைச்சருக்கு வேட்பாளர் இல்லைன்றதை நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க. ஒருத்தர் ரெடியாக இருக்கிறார், உண்மையிலே உங்களுக்கு மக்கள் மேலேயோ இல்லை அவர் மேலேயோ இல்லை உங்கள் மேலே அக்கறை இருந்தால் அந்த கூட்டணியில் போய் சேரலாம்ல. ஏன் இது மாதிரி அவரையும் கஷ்டப்படுத்தி, அவர் காங்கிரஸை கஷ்டப்படுத்தி, காங்கிரஸ் திமுகவை கஷ்டப்படுத்தி, அப்புறம் போற இடம்லாம் அவர் மக்களை கஷ்டப்படுத்தி, இப்போ அவர் என்ன இப்போ பேச்சு வருது, அவர் வெளில வரமாட்டார். அட்லீஸ்ட் கூட்டணி அந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா இதை கேட்க மாட்டாலும் நம்ம, விஜய் வெல்லவா, விஜய் வெல்லவா, இப்படி பேச மாட்டாலும் நம்ம வருவாங்க சொல்லிருக்காரு சார். இப்போ நம்ம இந்த பேட்டியினுடைய நோக்கம் என்னன்னா, இவ்வளோ பேர் சும்மா இருக்கிறாங்க, புது கட்சின்றாங்க, பழைய கட்சின்றாங்க, நாங்கள் சேர்ற அணி தான் வெற்றி பெறுன்றாங்க. ஆல்ரெடி 2 அணி வேட்புமனு தாக்கல்லாம் வாங்கி கேண்டிடேட் சண்டை நடந்துனுக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அணின்றாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் பாவம் பனையூர்லேயே கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஜனநாயகம் படம் வரலையே சார். ஃபஸ்ட்டு தேர்தல் வரட்டும், ஜனநாயக படம் அப்புறமா வரட்டும். அது என்ன இப்போ கூட பாருங்க, எம்ஜிஆர் படம் ஓடி, பிரச்சாரமே வேணாம், வெறும் படம் போதும்னாங்க. நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, படமே வரல. இல்லைங்க, அவரு விசில் சின்னத்தை பார்த்தாவே டொயின் ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள் வந்து 2 பேருமே அப்டேட்டாக இல்லை. நீங்கள் ட்விட்டர் போய் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், முடிஞ்சால் வந்து சாங்ஸ்லாம் வீட்டில் எடுத்து ரீல்ஸ் போடுங்க, அப்போ தான் நீங்கள் ஜெல் ஆவீங்க. விசில் சின்ன கவர்ச்சியாக இருக்குல்ல சார். இல்லை, நீங்கள் 2 பேரும் பொழப்ப நோக்கி சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நான் உட்பட. அதனால தான் சிக்கல். நம்மளோட ஒரே நோக்கம் நண்பா, நண்பீஸ், தோழா, தோழி, குட்டீஸ், நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும் இந்த சீசன்லனா, ரீல்ஸ் எடுத்து டிக்டாக்ல போட்டு உங்கள் விஜய் அந்த வைப் அப்படியே வச்சுனே இருந்தோம்னு வச்சுங்களேன், வெயிலையும் தாண்டி நம்ம வைப்பு பண்ணணும். அப்போ தான் அந்த ஓட்டு அப்படியே கரெக்டாக வாங்கினீங்கன்னா அண்ணன் முதலமைச்சர் ஆகிடார், நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாயிடும், பாலியல் ஆன்லைன்ல ஏற்கனவே சீமான் தான் முதலமைச்சர். இல்ல அது ரொம்ப காலமா இல்ல நாங்க ஓவர்டேக் பண்ணிட்டோம். இப்பதான் சார் அது அவரு கொள்கை பேசுறாரு, அதை வச்சு நாங்க என்ன பண்றோம்? 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆன்லைன்ல சீமான் தான் முதலமைச்சர். அண்ணன் வந்து முதலமைச்சரா ஆன்லைன்ல இருந்ததெல்லாம் உண்மைதான், அண்ணனோட தமிழுக்கெல்லாம் அதெல்லாம் அடிமை தான், அதெல்லாம் உண்மைதான். பட் நாங்கள் வைப்பு பண்ணி பிரேக் டான்ஸ்லாம் போட்டு ஹார்ட்டிங்லாம் விட்டு பிரேக் பண்ணிட்டோம். நீங்கள் கொள்கை பேசுவீங்க, தமிழ் உணர்வு பேசுவீங்க, எங்களுக்கு அது முக்கியம் இல்லையா? எங்களுக்கு நடிகர் அழகாக இருக்கிறாரு, சீமான் அண்ணன் இவ்வளோ அழகாக வருகிறாரு, அதெல்லாம் பார்க்கணும்ல. எனக்கு பார்த்தோன்னே அதுதான் முக்கியம். அவர் வீட்டுக்கு வருவாரா, நாளை பின்ன நல்லது கெட்டதுக்கு பொருள் கொடுப்பாரா, ரோட்டில் போய் உட்காருவாரா, அவர் அட்லீஸ்ட் பார்க்க முடியுமா, அவரோட பழக முடியுமா, நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியுமா, அவர் வந்து அவராக ஒரு சில விஷயம் நல்லது செய்வாரா, அதெல்லாம் இல்லை. பார்த்தோம் விஜய் சேதுபதி அந்த பா வேற பா, அப்படி அது வேற, பா பாசமா, அது மாதிரி பார்க்குறது தான் முக்கியம். அந்த கேட்டகரியில் ரொம்ப மோசமாக இருக்கிறது ஐயா இபிஎஸ் தான். ஏன்னா அவர் போகிற இடம்லாம், நான் விவசாயிங்க, நான் கீழேருந்து வந்தேங்க, நான் விவசாயிங்க, நான் கீழேருந்து வந்தேன். அப்போ எங்களுக்கு கீழேருந்து வந்தவங்களாம் வேணாம், சினிமாவிலேருந்து அப்படி வரணும், இல்லைனா ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வரணும். அப்புறம் சீமான் போகிற, டேய் தம்பி அண்ணன் எவ்வளோ கரடியாக கத்திருப்பேன், ஆனால் ரொம்ப பேசி போர் வச்சுட்டேன், நாங்கள் போய் சாங் கேட்டு வரோம், ஒரு பிரேக் அப்படி போகிறாங்க. ஸ்டாலின் சாரை பார்த்தோன்னா, சரி இவரும் நம்பால் மாதிரி ரேம்ப்லலாம் போகிறாரு, சரி பார்ப்போம், இவரும் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாரு, வாக்கெலாம் பண்ணுறாரு சாரு, அது யார் கொடுத்த ஐடியான்னு தெரில. துண்டை தூக்கி விஜய் சாருக்கு எப்படி போடுவாங்களோ அதேமாதிரி திமுக தொண்டை அண்ணா கண்டி இருந்திருந்தாருன்னா அவ்வளோதான், அந்த துண்டிலே போட்டு அப்படியே தூக்கி வீசியிருப்பார் அண்ணா.
ஏன்னா துண்டு மானம், வேட்டி முக்கியமா துண்டு முக்கியமா, வேட்டி முக்கியம் துண்டு முக்கியம், அப்படி ஒரு கட்சியினுடைய வேட்டி எவ்வளோ முக்கியம், துண்டு எவ்வளோ முக்கியம், கட்சி முக்கியம், ஆட்சிக்கும் கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்ச ஒரு எதிரில் துண்டு போடுற வழக்கமே திமுக தானே கொண்டு வந்து. துண்டு போறது வேறங்க, தூக்கி போடுறாங்கங்க துண்டு. அதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல. சரி துண்டு போடுறீங்க, துண்டுக்குள்ள நாளைக்கு இந்த ஒரு பேப்பர் வெயிட்டை வச்சு தூக்கி போட்டிங்கன்னா மண்டையில் பட்டுதுன்னா என்ன ஆகுறது? அதான் இந்த கலாச்சாரம் சொல்கிறேன் நான். அதெல்லாம் வந்து அதை யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. அது அவருக்குன்னு ஒரு 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 இது இருக்குது. அதே மாதிரி இந்த அவரை கூட்டின்னு போயிட்டு ஏதோ ஒரு பாட்டு பாட சொல்லி ஆட விட்டு சேகரபாபு அவர்கள் ஒரு விஷயம் பண்ணார் வட சென்னையில். ஸ்டாலின் சார் வந்து ஒரு பிராண்டு. ஃபஸ்ட்டு கூட இருக்கவங்க தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது இல்லை. அணில் வந்து தாவி தாவி ஓடிடும். சொராவால் தாவி தாவிலாம் ஓட முடியாது. சொராவால் கடலில் பெருசாக நீந்த தான் முடியும். நமக்கு எது வரும், அவருக்கு எது வரும், அவர் வயசு என்ன, அவர் வயசு என்ன, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுறீங்க. அவர் தான் சரி நானும் வந்து வெள்ளை சட்டையும் பிஜி பேண்ட்டும் போட்டால் நான் வந்து ஜெகன்மோகன் ஆகிடுவேன், எனக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்க, நானும் வந்து திருப்பதிக்கும் போவேன், பொட்டம் வச்சுக்குவேன், சர்ச்சுக்கும் போவேன், பிரைஸ் தி லார்டும் சொல்லுவேன் அப்படின்னு அவர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் எது ஃபிக்ஸ் பண்ணனா அவர் உழைப்பாளி, இவர் மற்றவங்க உழைப்பில் இருப்பவர். அது புரிஞ்சிக்கல. அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் நேரத்தை இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ண சொன்னேன். விஜய் வைப்பு பண்ணுறான்னு நான் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு சில தலைவர்கள்லாம் கேட்கலான்னு இருக்கிறேன். பெரிய தலைவர்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது, உங்களால் வந்து விஜய் சார் வைப்பு பண்ணுவார், சாங்கு போடுவார், ஆட்டின் ஓடுவார், அதுக்கப்புறமா வந்து இப்படி பின் பாக்கெட்லேருந்து இப்படி பேப்பர் எடுத்து படிப்பார் அரசியலில், அதெல்லாம் உங்களுக்கு வருமா அப்படின்வார். அப்புறம் அப்படியே ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி, ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுக. தேர்தல் ஆணையத்தில் எண்ணி அப்போ போட்டி திமுக அண்ணா திமுகப்பா போயிட்டு வாங்கப்பான்னு போகிறாங்க. மே மாதத்தில் நடக்குதா இல்லையா பாருங்க. அப்போ இதான் கிளைமேக்ஸு. இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா, தாவேக்கா திமுகன்னு. தேர்தல் ஆணையம் சொல்கிறவரெல்லாம் நம்மளும் சொல்லணும். ஏன்னா எதிரிகளையோ மற்ற கட்சிகளோ குறைச்சி மதிப்பிடுறது இருக்கு இல்லைங்களா, ஜனநாயகத்தில் அது வந்து பேராபத்து. இன்னைக்கு கட்சிகளையே குறைச்சி மதிப்பிடுறவர் நாளைக்கு மக்களையும் அப்படி குறைச்சி மதிப்பிடுவார். ஆல்ரெடி மக்களை அவர் குறைச்சி மதிப்பிட்ட காரணத்தினால தான் கரூர் சம்பவம் நடந்தது. ஆல்ரெடி அவர் மக்களாக நடத்தாதனால தான் அந்த தக்காளி கதை நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். எல்லாத்தையும் கூட்டத்தை சேர்க்குறேன். அதனால் அவர் வந்து இனிமேல் யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. போட்டி 4 முனை போட்டி இருந்தாலும் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னா ரைட்டு. அப்போ அது என்ன நாம் தமிழர் கட்சியை வந்து கடந்து போகிறது, அதிமுகவை சிலபஸ்லேயே வச்சுக்க மாட்டேன்றது. எதுக்கு தாவேக்கா கூட்டு போனோம்? திமுகவுக்கு எதிர்ப்பு தான் அதிமுக இருக்குது, திமுகவுக்கு எதிர்ப்பு தான் பிஜேபி இருக்குது, திமுகவுக்கு எதிர்ப்பு தான் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்போ நீங்கள் எந்த விதத்தில் மாற்றணும் அதை சொல்லி காட்டணும்ல, மக்கள் கூட பழகி காட்டணும், திட்டத்தை சொல்லணும், எதிர்க்கணும், போராட்டம் பண்ணணும், மக்களை போய் சந்திக்கணும், பிரச்சாரம் பண்ணணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ரீல்ஸ் போட்டு வைப்பு பண்ணிட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் அப்படின்னா நாங்களும் வெயிட்டிங். ப்ரெஸ் இஸ் கம்மிங், வி ஆர் வெயிட்டிங். அதேமாதிரி தாயுள்ளத்தோடு அவருக்கு இன்னொரு மறுபடியும் கோரிக்கை, தயவுசெய்து பத்திரிகையாளர் சந்திங்க. அப்படி பத்திரிகையாளர் சந்திக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா டிடிவி தினகரனை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவர் நல்லா பத்திரிகையாளரை ஹேண்டில் பண்ணுவார். இல்லை ஐயா ஓபிஎஸ் கிட்ட எப்படி பத்திரிகையாளர்கிட்ட அமைதியாக இருக்கிறது, நான் இன்னைக்கு மௌன விரதம், அதனால் நான் இன்றைக்கி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஐயா பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு, நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. இல்லைங்க அதுதான் சொன்னேன், எங்கள் மௌன விரதம் அப்படி சிரிச்சுட்டு போவார். அட்லீஸ்ட் அந்த பண்புகளையாச்சும் வளர்த்துக்கங்க. இல்லைனா பிரேமலதா விஜயகாந்த் கூட பாருங்கள், சந்திக்கிறாங்க, நான் திட்டுறாங்க நம்மளை, நீங்கள் எங்களை திட்டுங்க, ஆனால் சந்திங்க, எங்ககிட்ட பேசுங்க. ஏன் அப்படின்னா இந்த கேமரா அப்படின்றது இல்லை ஊடகன்றது தனிப்பட்ட நபர் இல்லை, இதை சார்பாக இதை பார்க்குற நேயர்கள்கிட்ட அவங்க சொல்கிற செய்தி. நடுவில் நம்ம வந்து ஒரு கருவி, ஒரு சில கேள்விகள் கேட்குறோம். அந்த கேள்வி நல்ல கேள்வி இருக்கும், கெட்ட கேள்வி இருக்கும், இல்லை கோபம் வர மாதிரியான கேள்வி இல்லை, ஆரோக்கியமான கேள்வி இருக்கும், ஆக்ரோஷமான கேள்வி இருக்கும். அந்த கேள்வி பார்க்குறவங்களுக்கு இருக்கும். அந்த கேள்வி தான் நம்ம கேட்குறோம், மக்கள் நினைக்கக்கூடிய கேள்வி. அந்த மக்களில் கட்சிக்காரனும் இருப்பாங்க, ஆதரவு நிலைப்பாடுலேயும் இருப்போம், எதிர்ப்பு நிலைப்பாடுலேயும் இருப்போம். இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குற கேள்வி யாரோட மனசில் இருக்கும். அந்த கேள்வி மக்களுக்கு உண்டான கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி நீங்கள் பதில் சொன்னால் அதை மக்கள் பார்த்து நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம விஜய் சார் பத்திரிகையாளர் சந்திக்கணுன்ற அந்த கோரிக்கை வைக்கிறோம். இன்னொன்றுத்தையும் சொல்லிடுறேன், அது ஃபுட் நோட் லைட்டாக, 2 ப்ரெஸ் மீட்டு தாங்க மாட்டார். சார்பட்டா பரம்பரில் சொல்லுவாங்களே 2 ரவுண்டு தாங்க மாட்டேன் அப்படின்னாங்க, அதே மாதிரி சொல்கிறான். 2 ரவுண்டு 2 பத்திரிகையாளர் சந்திப்பு சார் வந்து தாங்க மாட்டார். ஓப்பனாக நீங்கள் அதில் ஸ்டாண்டர்டாக கூட வச்சுக்கோங்க. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவர் வந்து ஆபாசமாக பேசக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது, அது மாதிரிலாம் வச்சுட்டு கூட செலக்ட் ப்ரெஸ் மீட் கூட வைங்க, பிக் அண்ட் சூஸ் பண்ணி. அப்படி வச்சாலுமே 2 ப்ரெஸ் மீட்டாக அவர் தாங்க மாட்டார். நன்றி சார். நன்றி.